வணக்கம். நோட்டா எலெக்ஷன்னு வந்துட்டாலே சில பேர் நோட்டா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறத நம்ம கேட்டிருக்கோம். அந்த நோட்டா அப்படின்ற அந்த விஷயத்தை பற்றி ஒரு சில உண்மைகள், சில அதிர்ச்சியான விஷயங்களையும் இந்த பாட்காஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல நோட்டாவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துருவோம். நோட்டானா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள், நன் ஆஃப் தி அபோவ். அதாவது மேலே இருக்கிற எந்த கட்சிக்குமே நான் ஓட்டு போட விரும்பலை அப்படின்றத நோட்டா. அதை டெக்னிக்கலாக 49O அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போலேருந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னா 2013 சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அதாவது என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டு போடாமல் இருக்கிறதும் அவங்களோட உரிமை தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் வருது சுப்ரீம் கோர்ட்லேருந்து. எப்படி இதை தெளிவாக சொல்லலான்னா, ஒருத்தவனுக்கு ஓட்டு போடணும், அதாவது ஓட்டு போடுறன்றது ஒரு ஜனநாயக கடமை. ஆனால் எனக்கு நிற்கிற எந்த கேண்டிடேட்ஸுமே பிடிக்கல, அதை நான் லீகலாக எப்படி பதிவு பண்ணுறது அப்படின்றது தான் இந்த நோட்டா. இதில் எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக சொல்லிடுறாங்க, நோட்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்வேலிட் ஓட்ஸ். அதாவது எத்தனை நோட்டா வந்தாலும் அது செல்லாத ஓட்டாக தான் கணக்கு எடுத்துக்கப்படும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஒரு ஊரில் 100 பேர் இருக்காங்க, ஒரு தொகுதின்னு வச்சுக்கலாம். 100 பேர் இருக்காங்க, அதில் 99 பேர் நோட்டாவுக்கு ஓட் பண்ணிட்டாங்க. மிச்சம் ஒருத்தர் என்னென்னா ஏதோ ஒரு பார்ட்டி, ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. இப்போ அந்த தொகுதியில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 செல்லாத ஓட்டு ப்ளஸ் ஒரே ஒரு கட்சிக்கு ஒரு ஓட்டு விழுந்திருக்கு இல்லையா, அந்த ஒரு கட்சி தான் அங்கே ஜெயிச்சதாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக கீழே சொல்கிறேன் அடுத்து. இப்போது நோட்டாவோட ஒரு முக்கியமான ஒரு பங்கு என்னென்னா, கள்ள ஓட்டை குறைக்கிறது. இப்போ சில பேர் ஓட்டே போடாமல் இருப்பாங்க, எனக்கு யாரையுமே பிடிக்கல அப்படின்னு ஓட்டே போடாமல் இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய ஐடென்டிட்டியை பயன்படுத்தி வேற ஒருத்தவங்க ஓட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ நோட்டாவில் அவங்க ஓட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளை நம்ம குறைக்க முடியும். அது நோட்டாவோட ஒரு முக்கியமான ஒரு யூஸ்ன்னு சொல்லலாம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்ட்டு நம்ம கொடுக்கணும். இப்போ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம நோட்டை பதிவு பண்ணுற மாதிரி இருந்த டைமில் எப்படின்னா, அது ஓட் போடுறவங்களோட அந்த ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எனக்கு இந்த தொகுதியில் யாரையுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் நோட்டாவுக்கு ஓட் போட்டுட்டேன்னா, அதை தெளிவாக நான் சைன் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணோம். இப்போ நாளைக்கு எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு போயிட்டு நான் உங்கள்கிட்ட நிற்கிறப்போ நீ என்ன எனக்கா ஓட்டு போட்ட அப்படின்னு உங்கள் பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இவிஎம்க்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் வந்ததுக்கப்புறம் நோட்டாவை ஒரு பட்டனாக ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படி பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா, என்னுடைய ப்ரைவசி அங்கே பாதுகாக்கப்படுது. இப்போ இந்த நோட்டாவை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 4 ஆர்டிக்கல் படித்தேன். த ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அது மாதிரி ஆர்டிக்கல் கொஞ்சம் படித்தேன். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்னென்னா, நோட்டா அதிகமாக போகிற இடங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ரிசர்வ்டு தொகுதி இருக்கும் இல்லையா, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு ரிசர்வ் பண்ணி சில தொகுதிகள் வச்சுருப்பாங்க, எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம். இப்போ அந்த தொகுதிகளில் நோட்டாவுக்கான எண்ணிக்கை அதிகமாகுது. இது ஒரு ஆங்கிளிருந்து, நான் பார்க்குற ஆங்கிளிருந்து பார்த்தா ஒரு வகையான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜாதி ரீதியான ஒரு வெறின்ற ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம மகாராஷ்டிராவில் லத்தூர் அப்படின்ற ஒரு ரூரல் கான்ஸ்டிடியூவன்சியில் 27,500 ஓட் நோட்டாவுக்கு விழுந்திருக்கு. அது ஒரு ரிசர்வ்டு தொகுதி, அதாவது எஸ்சி கம்யூனிட்டிக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி. இப்போது இந்த ரிசர்வ்டு தொகுதி அப்படின்னா, அந்த தொகுதியில் எந்த கட்சியிலேருந்து ஆளுங்க நின்னாலும் அங்கே ஒரு கம்யூனிட்டியிலேருந்து மட்டும்தான் நிற்க முடியும். அதாவது இப்போது எஸ்சிக்குன்னு ஒதுக்கிட்டோன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏடிஎம்கேல இருந்தாலும் அங்கே ஒரு எஸ்சி கேண்டிடேட் தான் நிறுத்தணும், டிஎம்கேனாலும் அங்கே ஒரு எஸ்சி கேண்டிடேட் தான் நிறுத்தணும். இப்படி நிறுத்துகிற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா
தமிழ்நாட்டில் இப்படி நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் நான் படித்த வரைக்கும் நார்த் இந்தியாவில் ஒரு சில இடங்களில் வந்து இது நடக்க தான் செய்யுது. இப்போ மகாராஷ்டிரா சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் கோபால்கஞ்ச் அப்படின்ற ஒரு ஏரியாவில் 51,660 ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா நோட்டாக்கு விழுந்திருக்கு. இதுவும் வந்து ஒரு எஸ்சி ரிசர்வ்டு தொகுதின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ நோட்டான்றது வந்து சொசைட்டிக்கு எந்த ஒரு பயனுமே தராமல் ஒரு மனிதனோட தனிப்பட்ட கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு ஆப்ஷனாக வந்து நான் அதை பார்க்குறேன். அடுத்தது தான் வந்து நம்ம நோட்டா பற்றின ஒரு முக்கியமான ஏரியாக்குள்ளே போக போகிறோம். ஒரு தொகுதியில் நோட்டா ஜெயிச்சா என்ன ஆகும்? அதாவது நிறைய இதுக்கான கதைகள் வந்து இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தொகுதியில் வந்து நோட்டாவுக்கு அதிகமாக ஓட்டு வந்து வந்துருச்சுன்னா அங்கே வந்து குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்து வந்துடும் அப்படின்ற ஒரு நியூஸ் ஒன்று இருக்குது. அது ஒரு முற்றிலும் தவறான விஷயம். அப்படியே வந்து குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்தாலும் அதில் எந்த மாற்றமும் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா எப்படின்னாலும் அவர் ஏதோ ஒரு கட்சியை வந்து சார்ந்து தான் இருக்க போகிறாரு. அந்த கட்சியோட கொள்கைகளை தான் அவர் வந்து நடைமுறைப்படுத்துவார். ஸோ குடியரசுத் தலைவரோட ஆட்சியினால் எந்த பயனும் இங்கே இருக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி நோட்டை ஜெயிச்சிருச்சுன்னா வந்து ரீஎலெக்ஷன் நடக்கும் அப்படிம்பாங்க. ரீஎலெக்ஷன் நடந்தால் என்ன, நடக்கலன்னா என்ன, எப்படியும் மறுபடியும் அதே கேண்டிடேட்ஸ் தான் நிற்க போகிறாங்க. அதே தான் திரும்பவும் நடக்க போகுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ரீஎலெக்ஷனில் நடக்காது. ஏன்னா நோட்டாவுக்கு அந்தளவுக்கு பவர் கிடையாது. அப்புறம் நோட்டா ஜெயிச்சிருச்சுன்னா வந்து கேண்டிடேட்ஸை வந்து மாற்றுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கேண்டிடேட்ஸ் மாற்றினாலும் என்ன பயன் இருக்க போகுது? அப்படி மாற்ற முடியாது. ஏன்னா வழக்கம் போல் நான் சொல்கிற மாதிரி தான், இது நோட்டாவுக்கு அவ்வளோ பவர் கிடையாது. நோட்டான்றது வெறுமனே வந்து நான் ஓட்டு போடலன்றது தெரிவிக்கிற ஒரு ஆப்ஷன் மட்டுமே தவிர அதில் வேறு எதுவுமே கிடையாது. கேண்டிடேட்ஸ் மாற்ற மாட்டாங்க. அப்படியே மாற்றினாலும் அதே கட்சி தான், வேறு கேண்டிடேட் வந்தாலும் எது நடக்குதோ அது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஃபைனலாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நோட்டான்றது எனக்கு யாருக்குமே ஓட்டு போட பிடிக்கல அப்படின்னு லீகலாக நான் போய் பதிவு பண்ணிட்டு வர்றது, அவ்வளோதான். மற்றபடி அதுக்கு எந்த பவரும் கிடையாது. அதனால் ரிசல்ட்டில் எந்த சேஞ்சும் நடக்க போகிறது கிடையாது. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், என்ன தாண்டா பண்ணுறது, எனக்கு எவனுக்குமே ஓட்டு போடவும் தோணலை, நோட்டாவுக்கும் போட வேணாம்னு சொல்கிறேன், இப்போ நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆளை வந்து நம்ம தேடிகிட்டு இருக்கோம். அதாவது 100% சரியாக இருக்கிற ஒருத்தனை வந்து நம்ம தேடிகிட்டு இருக்கோம். இது வந்து சரியாக தப்பான்றதை நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது. முதல்ல 100% நல்லவன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான அந்த உலகத்தில் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா யாருமே அப்படி இருக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ வேணால் நல்லவனாக இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்க வாழ்க்கைக்கு நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஒரு சைடு நீங்கள் வந்து நல்லது பண்ணுறதுனால அது இன்னொருத்தவங்க தப்பாக தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்கும். அதனால் இந்த 100% வந்து ஒருத்தனை நல்லவனை எதிர்பார்க்காதீங்க. நம்மளே ஒருத்தனுக்கு ஒருத்தன் நல்லவனாக இருக்க முடியாது. ஒவ்வொரு மனுஷனுமே, வெற்றிமாறன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஹியூமன் நேச்சர் இஸ் கிரே. ஒருத்தன் வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட்டாகவும் இருக்க முடியாது, பிளாக்காகவும் இருக்க முடியாது. கேரக்டர் வைஸ் சொல்கிறேன். அப்போது நம்ம வந்து ஒரு கிரேன்ற நேச்சரை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு நார்மல் வாழ்க்கையிலே நம்மளால் நல்லவனை கண்டுபிடிக்க முடியாதப்போ, ஒரு அரசியல்னு வர்றப்போ நம்ம வந்து அதில் 100% ஒருத்தன் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கவே முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. ஏன்னா அது வந்து இயற்கைக்கு எதிரானது. ஸோ
கம்பேரேட்டிவ்லி கம்மியான கெட்டவனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். எப்படின்னா, ஒருத்தனோட கம்பேர் பண்ணுறப்போ இன்னொருத்தன் கொஞ்சம் கம்மியான கெட்டவனாக தெரியும். இவன் பரவாயில்லப்பா, இவன் இந்த விஷயத்தில் இவனை கம்பேர் பண்ணுறப்போ அவன் பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு ஒன்று தோணும். உங்கள் லைஃப்க்கு அது தேவையும் படும். ஒருத்தரை பார்க்குறப்போ ஓகே இவனுக்கு போட்டால் பெட்டராக இருக்கும், அவனை விட இவன் பரவாயில்லன்னு தோணும்ல, அந்த ஒரு கட்சிக்கு உங்கள் ஓட்டை போயிட்டு நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆளை எதிர்பார்த்துட்டே வெயிட் பண்ணிட்டுருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி ஒருத்தன் வரவே போகிறது கிடையாது. அதனால் உங்களோட ஓட்டை வீணாக்காமல் கம்மியான கெட்டவனுக்கு உங்கள் ஓட்டை கொண்டு போய் கொடுங்க. அதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தும். ரெண்டு விஷயத்த சொல்லி நான் அந்த பாட்காஸ்ட்டை வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலான் இருக்கேன். முதல் விஷயம், நோட்டான்றது நான் யாருக்கும் ஓட்டு போடலன்றது அஃபிஷியலாக தெரிவிக்கிற ஒரு விஷயமே தவிர அதுக்கு வேறு எந்த பவரும் கிடையாது. ரெண்டாவது, பர்ஃபெக்டான ஒருத்தனை தேடுறதை விட்டுட்டு பெட்டரான ஒருத்தனை தேடுங்க. அவ்வளோதான். இது எல்லாமே நான் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி எடுத்த ஒரு சில விஷயங்கள். இது எல்லாமே நான் சில ஆர்டிகல்ஸில் இருந்து தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஆர்டிகல்ஸோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் நீங்கள் நான் படித்த ஆர்டிகல்ஸ்லாம் படித்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.